சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 15. பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி தன்னுடைய பிள்ளையை என்னை எப்படி பார்த்து வளர்க்கிறாரு பாருங்க. சொன்னோம் பாருங்க, தன்னுடைய கடமைகளை எல்லாம் வீட்டு பாரங்களையும் சுமந்து தன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து முடிக்கிறார் பகவான் ஐயப்பன். அது மட்டும் இல்லை, அவரு மட்டும் குருவாக இல்லைங்க, தன்னுடைய பிள்ளையும் குருவாக அமர்த்தி பல பூஜைகளை செய்ய வைக்கிறான் பாருங்க பகவான் ஐயப்பன். 11வது வருஷம் மலைக்கு போற, அப்ப வயசு 18. அந்த 18 வயசுல குரு என்ற ஸ்தானத்தை பகவான் ஐயப்பன் எனக்கு வழங்குகிறார் பாருங்க. 18 முறை போனா மட்டும்தான் குருசாமி என்ற அந்தஸ்து எல்லாருக்கும் கிடைக்கும். அது உலக நீதி, அது எல்லாருமே உணர்ந்தவங்க. ஆனா தன் பகவான் ஐயப்பன் தன் பிள்ளை மீது வைத்த பாசத்தால், அந்த பக்தியின் பாசத்தால் அவன் மனதில் தன் பிள்ளை 11வது வருஷத்துல 18 வயசுல குரு என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறார் பாருங்க. 18, 11 என்ன வயசு பாருங்க. 11வது வருஷம் 18 வயசுல குரு என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறார். நான் என்ன புண்ணியம் செய்தேன்? முதல்ல ஐயப்பனோட பாட்டு எல்லாமே நான் அந்த 4 வயசுல போனதால ஐயப்பனோட மகிமையை ஃபுல்லா உணர்ந்தவன். அந்த பாடும் திறமையை ஐயப்பன் வல்லமை கொடுத்திருக்கான். சீரும் செல்வம் எல்லாம் உன் அருள் என்றோ, நான் பாடும் பாடல் எல்லாம் உன் தயவு என்றோ. அந்த ஒவ்வொரு வீட்டு பூஜையில பாடும்போது நான் பாட்டு பாடுவேன். அப்போ ஒரு ஏழை வீட்டுல வந்து என்னை கூப்பிடுறாங்க, நீங்க தான் சாமி பூஜை பண்ணோம் அப்படின்ட்டு கன்னி பூஜை முத என்னை போட சொல்றாங்க. எனக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியல, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல, இப்படிதான் பூஜை பண்ணணும், இப்படிதான் போனேன்ட்டு. அதை பத்தியே நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் குருசாமியா உட்காந்து ஒரு பூஜை பண்ணணும்னு நினைச்சு பார்க்கல. ஆனா என் ஐயப்பன் இந்த ஜீரோவை, இந்த ஹீரோ குருசாமி என்ற அந்தஸ்தை கொடுக்கிறார். அவன் கிட்ட கேட்கிறான், பகவானே ஐயப்பா, என்ன போய் பூஜை பண்ண சொல்றாங்க, எனக்கு பூஜை எப்படி பண்ணனு கூட எனக்கு தெரியாது குருவே, என்ன ஐயப்பா என்னை எப்படி சோதிக்கிறே பகவானே ஐயப்பான்றேன். அப்ப பகவான் சொல்கிறான், நான் இருக்கிறேன் மகனே, நீ பயப்படாதே, நீ உட்கார்ந்து பூஜை செய் அப்படின்ட்டு. அப்ப பகவான் அந்த தைரியத்தை கொடுக்கிறார், மனதில் சக்தியை கொடுக்கிறான், அந்த பூஜை செய்யும் பாக்கியத்தை கொடுக்கிறான். எத்தனை பேருக்கு அது கிடைக்குங்க? 11வது வருஷத்துல 18 வயசுல அந்த முக்தியை தருகிறான் பகவான் ஐயப்பன். அவன் மட்டும் குருவாக இல்லை, தன் பிள்ளையும் குருவாக அமர்த்தி அழகு பார்க்கிறான் பகவான் ஐயப்பன். அதுதான் சொல்லுவாங்க தத்துவமசி. நீ எங்கேயும் தேடாத, உனக்குள்ள நான் இருக்கேன்டா, நீயே ஐயப்பன், நீயே கடவுள் என்ற தத்துவத்தை உணர்த்துறான் பாருங்க பகவான் ஐயப்பன். அப்படியேப்பட்ட கடவுளை நம்ம மறக்க முடியுமா? எப்படி சொல்லுவாங்க, உள்ளத்திலே நீ அமர்ந்து என் கண்களில் இதயத்தில் வாழ்கிறாய் பகவானே ஐயப்பா. அவன் கருணை கடவுளை, கருணாகர மூர்த்தி என்ன சொல்லுவான் பாருங்க. அவன் மகிமைக்கு எல்லையே இல்லைங்க. அதான் சொல்லுவேன், இது எல்லாமே ஐயப்பனோட மகிமை. நான் இந்த அளவுக்கு வந்திருக்க போயிருக்கேன்னா எல்லாமே பகவான் ஐயப்பன். நான் வெறும் ஹீரோ உட்காந்துருக்க. அதனால்தான் மை ஹார்ட் மை லவ் எப்பயுமே ஐயப்பா தான். ஐயப்பன் இருக்கும் இதயத்தில் யாருக்குமே இடம் கிடையாது பாருங்க. வாழ்ந்தாலும் அவனோட, இறந்தாலும் அவனோட, முக்தி அடைந்தாலும் அவன்தான். என் உயிரில் கலந்த என் நாவில் புரளும் என் ஐயப்ப தேவா. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே சரணம், குருவே சரணம், என் ஐயப்பனே சரணமையப்பா. குருவே சரணம்.